ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு எடுமேட்டிக்ஸ் ப்ளஸ். உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார், மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர். வள்ளுவர் சொன்ன இந்த வரிகளுக்கு இன்னைக்கு என்ன மதிப்பு இருக்குன்னே நமக்கு தெரியல. ஏன்னா இன்னைக்கு தேதியில் உலகத்துக்கே சோறு போடுற விவசாயிகள் தான் கடனாளியாக நெடுத்தெருவில் நிற்கிறாங்க. அரசாங்கங்கள் மாறுது, தேர்தல்கள் வருது, ஆனால் விவசாயிகளுடைய கண்ணீரும் கடனும் மட்டும் மாறவே மாட்டேங்குது. இன்னைக்கு நம்ம வீடியோவில் மிக முக்கியமான, அதே சமயம் தமிழ்நாட்டு விவசாயிகளை யோசிக்க வைக்கக்கூடிய ஒரு ஒப்பீட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம தமிழ்நாடு அரசாங்கமும் மகாராஷ்டிரா அரசாங்கமும் விவசாயிகளுடைய பயிர்க்கடனை தள்ளுபடி செஞ்ச விஷயத்தில் என்ன மாதிரியான முடிவுகளை எடுத்திருக்காங்கன்றதை பார்ப்போம். ஒரு பக்கம் நம்ம தமிழக அரசு ஆர்பிஐ ரூல்ஸு, நிதி நெருக்கடி, ஏற்கனவே 10 லட்சம் கோடி கடன் அப்படின்னு சொல்லி வெறும் 2044 கோடி ரூபாய் பயிர்க்கடனை மட்டும்தான் தள்ளுபடி செஞ்சுருக்காங்க. அதுலேயும் ஏகப்பட்ட நிபந்தனைகள். 50,000 வரைக்கும் தான் முழு தள்ளுபடி, 60,000னா இவ்வளோதான், 70,000, 80,000, 90,000, 1 லட்சம், 1 லட்சத்துக்கு மேலே எவ்வளோ அப்படின்னு சொல்லி அது இதுன்னு சொல்லி ஏகப்பட்ட கண்டிஷன்ஸை வேற போட்டு வச்சுருக்காங்க. ஆனால் இன்னொரு பக்கம் மகாராஷ்டிரா அரசாங்கம் என்ன செஞ்சுருக்காங்க தெரியுமா? தேர்தல் நடத்தை விதிமுறைகள் முடிஞ்சதும் கிட்டத்தட்ட 2 லட்சம் ரூபாய் வரைக்கும் வாங்கின பயிர்க்கடன்களை தள்ளுபடி செய்ய போகிறதா அறிவிச்சிருக்காங்க. இதன் மூலமாக பல 1000 கோடி ரூபாய் விவசாயிங்களுக்கு போய் சேரப்போகுது. ஏன் இந்த பாரபட்சம்? மகாராஷ்டிராவுக்கு இல்லாத ஆர்பிஐ ரூல்ஸ் தமிழ்நாட்டுக்கு மட்டும்தான் இருக்கா? இல்லை இதுக்கு பின்னாடி வேறு ஏதாவது அரசியல் இருக்கா? முழுசாக பார்க்கலாம். முதல்ல நம்ம மகாராஷ்டிரா அரசாங்கம் என்ன சொல்லியிருக்காங்க, அவங்களோட திட்டம் என்ன அப்படிங்கிற முழு விவரத்தையும் நான் சொல்கிறேன். மகாராஷ்டிரா மாநிலம்னாலே நமக்கு ஞாபகம் வர்றது அந்த விதர்பா பகுதியும் அங்கே தற்கொலை பண்ணிக்கிற விவசாயிகளுடைய எண்ணிக்கையும் தான். அங்கே இருக்கிற விவசாயிகளுடைய நிலையை மாற்றணும்னு அந்த மாநில அரசு ஒரு அதிரடியான அறிவிப்பை வெளியிட்டாங்க. அதுதான் விவசாயிகளுடைய 2 லட்சம் ரூபாய் வரையிலான பயிர்க்கடன் தள்ளுபடி. உச்சவரம்பு 2 லட்சமாக அங்கே ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு விவசாயி கூட்டுறவு வங்கியில் வாங்கி இருக்கக்கூடிய பயிர்க்கடனில் 2 லட்சம் ரூபாய் வரைக்கும் முழுமையாக தள்ளுபடி செய்யப்படும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலில் இருக்கிறதால தற்காலிகமாக இந்த நிதி விடுவிப்பு தள்ளி வைக்கப்பட்டிருக்கு. ஆனால் தேர்தல் முடிஞ்ச உடனே, அந்த நடத்தை விதிகள் எல்லாம் முடிஞ்ச உடனே நமக்கு அரசாங்கம் சொன்ன மாதிரியே செய்யும் அப்படின்னு சொல்லி உறுதியளிச்சிருக்காங்க. இது மூலமாக பார்த்தா லட்சக்கணக்கான சிறு குறு மற்றும் நடுத்தர விவசாயிகள் முழுமையாக கடன் சுமையிலிருந்து விடுபட போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நினச்சி பாருங்கள், 2 லட்சம் ரூபாய் அப்படிங்கிறது ஒரு சாதாரண விவசாயிக்கு எவ்வளவு பெரிய தொகை. இந்த தள்ளுபடி மூலமாக அவங்க அடுத்த போக சாகுபடிக்கு நிம்மதியாக புது தெம்போட நிலத்தில் இறங்க முடியும். மகாராஷ்டிரா அரசு இந்த முடிவை எடுக்கும்போது அவங்களுக்கு நிதி நெருக்கடி இல்லையா என்ன? ஆர்பிஐயோடைய கட்டுப்பாடுகள் அவங்களுக்கு கிடையாதா? கண்டிப்பாக இருந்துச்சு. ஆனால் அவங்க விவசாயிகளுடைய நலனுக்கு முக்கியத்துவமும் முதலிடமும் கொடுத்தாங்க. சரி, அது மட்டும் இல்லைங்க, நிலுவை இல்லாமல் போன டைம் தவணையெல்லாம் லோனை கரெக்டாக கட்டியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு 50,000 ரூபாய் ஊக்கத்தொகையும் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த கவர்மெண்ட். சரி, இப்போ நம்ம தமிழ்நாட்டுடைய நிலைமை என்னன்னு பார்ப்போம். தமிழக அரசாங்கம் பயிர்க்கடன் தள்ளுபடி அப்படின்னு அறிவித்த தொகை எவ்வளோ தெரியுமா? வெறும் 2044 கோடி தான். வெறும் 2044 கோடி மட்டும்தானா? கேட்குறதுக்கே கொஞ்சம் அதிர்ச்சியாக இருக்குல்ல. அவங்களது 36,000 கோடி. இவ்வளோ பெரிய விவசாய மாநிலத்தில் வெறும் 2,000 கோடி தானா? அதுக்குள்ளேயும் புகுந்து விளையாடி இருக்காங்க நம்மளுடைய அரசாங்கம். என்னன்னா 50,000க்கு உள்ளே இருந்துச்சுன்னா முழுசாக கடன் தள்ளுபடி ஆகும். அப்போ 50,000க்கு மேலே இருக்கிறதுக்கு படிப்படியாக அந்த கடன் தள்ளுபடி ரேட்டை குறைச்சிட்டு வந்திருக்காங்க. 1 லட்சத்துக்கு மேலே வாங்கினவங்களுக்குலாம் வெறும் 5,000 மட்டும்தான் தள்ளுபடி. அந்த வட்டி அளவு கூட தள்ளுபடி இல்லை. சரி, அப்போது அதிகபட்ச தள்ளுபடி தொகை நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தோன்னா வெறும் 50,000 மட்டும்தான். மகாராஷ்டிராவில் 2 லட்சம் ரூபாய். இப்போது நம்ம தமிழ்நாட்டில் ஒரு விவசாயி 1 லட்சம் ரூபாய் கடன் வாங்கியிருந்தால் அவருக்கு முழுமையான நிவாரணம் கிடைக்காது. ஆனால்
அதே விவசாயி மகாராஷ்டிராவில் 2 லட்சம் ரூபாய் கடன் வாங்கி இருந்தாலும் அவருக்கு முழுசாக தள்ளுபடி ஆகிடும். இங்கே தான் நமக்கு ஒரு கேள்வி வருது. இந்திய நாட்டில் இருக்கிற எல்லா மாநிலங்களுக்கும் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஒன்று தான், எல்லாருக்குமே ஆர்பிஐ ஒன்று தானே, அவங்களுடைய நிதி விதிமுறைகளும் ஒன்று தான். அப்படி இருக்கிறப்ப மகாராஷ்டிரா அரசால் மட்டும் எப்படி 2 லட்சம் ரூபாய் வரைக்கும் துணிஞ்சு தள்ளுபடி செய்ய முடியுது? ஏன் தமிழ்நாட்டால் முடியல? இது வரைக்கும் பண்ணலையா என்ன? இது வரைக்கும் 7,000 கோடி 12,000 கோடியெல்லாம் தள்ளுபடி செஞ்சுருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டில் தேர்தல் நேரத்தில் வர வாக்குறுதிகள் எல்லாம் ஆட்சிக்கு வந்த பிறகு ஏன் இந்த மாதிரி தலைகீழாக மாறுது? எதுக்காக? தேர்தல் வாக்குறுதி கொடுக்குறப்ப நிபந்தனைகள் இல்லாமல் கொடுக்குறாங்க, வாக்குறுதியை நிறைவேற்றணும்னு வரப்ப நிபந்தனைகளோடு வராங்க. இங்கே நான் சில கேள்விகளை பதிவு பண்ணணும்னு நினைக்கிறேன். கார்ப்பரேட் நிறுவனங்களுடைய பல 1000 கோடி ரூபாய் கடன்களை வாரா கடன் ரைட் ஆஃப் அப்படின்னு சொல்லி தள்ளுபடி செய்யும்போது வராத இந்த ஆர்பிஐ விதிமுறைகள் சோறு போடுற விவசாயியோடைய 1 லட்சம் ரூபாய் கடன் தள்ளுபடிக்கு மட்டும் ஏன் குறுக்க நிற்குது? கார்ப்பரேட்காரங்க பெரிய பெரிய பணக்காரங்க வாங்கின கடனை தள்ளுபடி செய்கிறப்ப ஆர்பிஐ ரூல்ஸ் எல்லாம் இல்லையா? சரி, நம்ம இந்திய மாநிலத்தில் ஒன்றான மகாராஷ்டிரா 2 லட்சம் வரைக்கும் தள்ளுபடி செய்யும்போது நிதி மேலாண்மையில் சிறந்த மாநிலம்னு சொல்கிற தமிழ்நாட்டால் ஏன் வெறும் 50,000க்குள்ளே இருக்கிற கடனை மட்டும்தான் முழு தள்ளுபடி தர முடியுது? இந்த கடுமையான நிபந்தனைகளால் நிஜமாவே பாதிக்கப்பட்ட நடுத்தர விவசாயிகளுக்கு இந்த திட்டத்துடைய பலன் முழுசாக போய் சேருமா? அடுத்ததாக நான் இப்போ மக்கள்கிட்ட சில கேள்வியை வைக்கணும்னு நினைக்கிறேன். நம்ம இன்னும் எவ்வளவு நாளைக்கு தான் இந்த நிபந்தனைகளுடன் கூடிய அறிவிப்புகளை பார்த்து ஏமாற போகிறோம்? தேர்தல் வரும்போது பெரிய தொகையை வாக்குறுதியாக கொடுத்துட்டு ஆட்சிக்கு வந்த பிறகு ஆர்பிஐ ரூல்ஸ்னு சொல்கிறத நம்ம ஏன் கேள்வி கேட்காம ஏற்றுக்கணும்? மகாராஷ்டிரா விவசாயிகள் தங்களோட உரிமைகளுக்காக டெல்லி வரைக்கும் போய் போராடுறாங்க, தங்களோட தேவைகளை அரசை செய்ய வைக்கிறாங்க. நம்மளும் நமக்கான உரிமைகளை சரியான கேள்விகள் மூலமாக அரசிடம் கேட்க வேண்டிய நேரம் இது இல்லையா? இதுதானே? அப்போ கண்டிப்பாக கேள்விகளை கேளுங்க. நமக்கான பலன் கிடைக்கணும்னா அந்த இடத்துல நம்ம கொஷின் ரைஸ் பண்ணால் மட்டும்தான். விவசாயம் அப்படிங்கிறது வெறும் தொழில் கிடையாதுங்க, அது நம்ம நாட்டினுடைய உயிர். எந்த உயிருக்கும் கொடுக்குற மதிப்பு சாதாரணமானது கிடையாது. அதே போல் விவசாயி அப்படிங்கிற உயிருக்கு கொடுக்குற மதிப்பு வெறும் 50,000 ரூபாய்க்குள்ளே அடங்கி போயிடக்கூடாது. அரசாங்கங்கள் அவங்களுடைய அரசியல் லாப நஷ்ட கணக்குகளை பார்க்காம விவசாயிகளுடைய வாழ்வாதார கணக்கை நேர்மையாக பார்க்கணும் அப்படிங்கிறது தான் நம்மளோட வேண்டுகோள். மகாராஷ்டிரா அரசோட இந்த 2 லட்சம் கடன் தள்ளுபடி திட்டத்தை பற்றியும் நம்ம தமிழ்நாட்டோடைய 50,000 ரூபாய் நிபந்தனை திட்டத்தை பற்றியும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நம்ம தமிழ்நாட்டிலையும் 2 லட்சம் வரை தள்ளுபடி செய்யணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்கள் விவசாய தோழர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள், நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.